ஈரானுக்கு எதிராக வித்தியாசமான முறையில் தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராகும் அமெரிக்க இராணுவமும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் உலகளாவிய இணைய உள்கட்டமைப்புகள் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என அறிவித்திருக்கக்கூடிய ஈரானிய IRGC இராணுவமும் பற்றி எரியும் சவுதி அரேபிய ஆயுத கிடங்குகளும் மோக்கா துறைமுகமும் ரய்யான் விமான நிலையமும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளையும் சவுதி அரேபிய அதிகாரிகளையும் அடித்து நொறுக்கும் யமன் ஹவுதிகளின் வீரியமான தாக்குதல்களும் யமன் ஹவுதிகளோடு சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்குமாறு ஓமானிய மத்தியஸ்தர்களிடம் கெஞ்சும் சவுதி அரேபிய ஜியோனிஸ் அடிமைகளும் யமன் ஹவுதி இராணுவ தலைமைகளின் அதிரடியான பதிலடிகளும் தரமான நிபந்தனைகளும் ஒஃபென்சிவ் தாக்குதல்களுக்கு மாறியிருக்கக்கூடிய ஈரானிய இராணுவத்தின் நடவடிக்கைகளும் IRGC இராணுவ தளபதிகளுடைய தலைமை அதிகாரிகளுடைய தரமான அதிரடியான அறிவிப்புகளும் சுரங்கப்பாதைக்குள் முற்றுகையிடப்பட்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தொடர்ச்சியான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகளும் மஞ்சள் எல்லை பிரதேசத்தை கடந்து சம்பவம் செய்யும் பலஸ்தீனிய போராளிகளும் ஈராக்கிலே களமிறங்கிய IRGC இராணுவத்தின் குதுஸ் படை பிரிவினுடைய தளபதி இஸ்மாயில் கானி அவர்களும் அடுத்த கட்ட நகர்வுகளும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் பெரிய அளவிலே மேற்கொண்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்பாகவும் குறித்த தாக்குதல்களினால் சவுதி அரேபியாவுக்கும் அதனுடைய கூட்டுப்படைகளுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாகவும் சூடானிய களத்திலே நடைபெற்று வரக்கூடிய உச்ச மோதல்கள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய காணொலி ஒன்றை இன்று மதியம் பதிவிட்டிருந்தேன். இன்று மதியம் பதிவிட்ட காணொலியை பார்வையிடாதவர்கள் அவசரமாக கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொலியை பார்வையிடுங்கள். அப்போது தான் செய்திகளுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் தற்போது பதற்ற நிலைமைகள் அதிகரித்து வருவதனாலும் அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்பட போவதனாலும் முடிந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 காணொளிகளை பதிவிடுகின்றேன். இறைவன் நாடினால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் 2 காணொளிகளையும் பதிவிடுவேன். அதே நேரம் தொடர்ச்சியான ஆதரவை வழங்கி வரக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காசாவின் களத்திலே ஒப்பந்தத்தினுடைய 2ஆம் கட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான பல முக்கியமான விடயங்களை முன்னைய காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு டொனால்ட் ட்ரம்பின் பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தின் 2ஆம் கட்டத்தினை முழுமையாக நிராகரித்து விட்டது. பலஸ்தீனிய தலைமைகளும் பலஸ்தீனிய போராளிகளும் தந்திரமாக காய்களை நகர்த்தி 2ஆம் கட்டத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளார்கள். மேலும் காசாவிலே ஹமாஸ் உண்மையாக நிராயுதபாணியாக்கப்படாமல் அனைத்து விதமான ஆயுதங்களும் முடக்கப்படாமல் காசாவை விட்டு வெளியேறப் போவதில்லை என்றும் நெட்டன்யாஹூ வெளிப்படையாக அறிவித்திருந்தார். இப்படியான நிலைமையில் காசாவினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகம் மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்கு அப்பால் சென்றிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினை மஞ்சள் எல்லை பிரதேசத்தை நோக்கி பின்வாங்குமாறும் கட்டளையிட்டிருந்தது. பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தினுடைய தலைவர் நிக்கலோ மோல்டனோவுக்கும் நெட்டன்யாஹுவின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடல்களுக்கு அமைவாக இவை தொடர்பான முடிவுகளும் எடுக்கப்பட்டிருந்தன. அதாவது ஹமாஸினுடைய ஆயுதங்கள் நிராயுதபாணியாக்கப்பட்டதற்கு பின்புதான் இஸ்ரேலிய இராணுவம் காசாவை விட்டு வெளியேறும் என்பதனை நிக்கலோ மோல்டனோ ஒப்புக்கொண்டிருந்தார். நெட்டன்யாஹூ எதிர்பார்ப்பதை போன்றே ஒப்பந்தம் அமைய வேண்டும் என்பதனையும் பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தினுடைய தலைவர் ஒப்புக்கொண்டிருந்தார். இதைத் தொடர்ந்தே நிக்கலோ மோல்டனோவினுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மஞ்சள் எல்லை பிரதேசங்களை நோக்கி படைகளை திரும்ப பெற்றிருந்தது. அதாவது காசாவினுடைய 53% பிரதேசங்களே மஞ்சள் எல்லை பிரதேசங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. இருப்பினும் கடந்த 7 மாதங்களுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்கு அப்பாலும் தாக்குதல்களை மேற்கொண்டு படைகளை விரிவுபடுத்தி இருந்தது. இதற்கமைவாக காசாவினுடைய 70% பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைப்பற்றிக் கொண்டிருந்தது. இப்படியான நிலைமையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நிக்கலோ மோல்டனோவினுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக ஹமாஸை நிராயுதபாணியாக்கியதற்கு பின்பே இஸ்ரேலிய இராணுவத்தை பின்வாங்க செய்வோம் என்கின்ற முழுமையான உத்தரவாதத்திற்கு அமைவாக இஸ்ரேலிய இராணுவம் மஞ்சள் எல்லை பிரதேசங்களை நோக்கி படைகளை பின்வாங்கியுள்ளது. அதாவது தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவினுடைய 53% பிரதேசங்களில் மாத்திரமே நிலை கொண்டுள்ளது. ஒப்பந்தம் முடிக்கப்படும் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் எந்த மஞ்சள் எல்லை பிரதேசங்களில் நிலை கொண்டிருந்ததோ அதே பகுதிகளிலேயே தற்போது நிலை கொண்டுள்ளது. மேலதிகமாக முன்னேறியிருந்த 17% பகுதிகளில் இருந்தும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பின்வாங்கிவிட்டது.
இப்படியான நிலைமையில் பலஸ்தீனிய போராளிகள் கடந்த 3 நாட்களாக தரமான சம்பவங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதாவது வடக்கு காசா, மத்திய காசா மற்றும் கான் யூனிஸினுடைய மஞ்சளே பிரதேசங்களினூடாக பலஸ்தீனிய போராளிகள் நுழைந்துள்ளார்கள். எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளாமல் நூற்றுக்கணக்கான பலஸ்தீனிய போராளிகள் மஞ்சளே பிரதேசங்களுக்குள்ளே நுழைந்துள்ளார்கள். இவ்வாறு மஞ்சளே பிரதேசங்களுக்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய உபகரணங்களையும் பொறியியல் துறையினுடைய உபகரணங்களையும் கைப்பற்றிக் கொண்டு மீண்டும் ஹமாஸ் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களை நோக்கி திரும்பியுள்ளார்கள். நிக்கோலோ மோல்டனோவினுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே தாக்குதல்களையும் நிறுத்தியுள்ளது. எந்த ஒரு தாக்குதலையும் மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தளபதியினுடைய உத்தரவை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதனால் மஞ்சளே பிரதேசங்களுக்குள்ளே நுழையக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளினால் சிப்பாய்களினால் தாக்குதல்களை அவசரமாக மேற்கொள்ள முடியவில்லை. இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பலஸ்தீனிய போராளிகள் மஞ்சளே பிரதேசங்களுக்குள்ளே நுழைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஆயுதங்களையும் இராணுவ உபகரணங்களையும் பொறியியல் உபகரணங்களையும் கைப்பற்றிக் கொண்டு மீண்டும் திரும்பியுள்ளார்கள். தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக மஞ்சளினுடைய 65க்கும் அதிகமான பகுதிகளினூடாக பலஸ்தீனிய போராளிகள் நூற்றுக்கணக்கான பலஸ்தீனிய போராளிகள் நுழைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய உபகரணங்களை கைப்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பலஸ்தீனிய போராளிகள் இந்த உபகரணங்களை எதற்காக கைப்பற்றினார்கள், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய சில ஆயுதங்களை எதற்காக கைப்பற்றினார்கள் என்பது தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் பலஸ்தீனிய ஊடகங்கள் வெளியிடவில்லை. பெரும்பாலும் அடுத்த கட்ட போர் ஒன்று ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யாரும் எதிர்பார்க்காத வகையில் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டிருந்தால் இந்த தரைவழி தாக்குதல்களை முறியடிக்கும் நோக்கத்தோடைய பலஸ்தீனிய போராளிகள் தற்போது இவ்வாறான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருக்கலாம் என்றும் சில பலஸ்தீனிய ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அடுத்து சிரியாவின் களத்திலே அல்-கிபார் அணுசக்தி தளம் ஒன்று காணப்படுகின்றது. அசாதினுடைய ஆட்சி காலத்தின் போதே அல்-கிபார் அணுசக்தி தளத்தில் சில வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. மேலும் சிரியாவினுடைய மத்திய பிரதேசத்திலே டேரஜோர் கர்ஹாமியில் இருக்கக்கூடிய இந்த அல்-கிபார் அணுசக்தி தளத்தை சைட் 99 என்றும் அழைப்பார்கள். மேலும் 2007ஆம் ஆண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த சைட் 99 என்கின்ற அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலினால் சிரியாவின் களத்தில் இருக்கக்கூடிய அணுசக்தி தளமானது முழுமையாக சிதைவடைந்திருந்தது. அதனுடைய நுழைவாயில்களும் அளிக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த அணுசக்தி தளத்திலே சிறிய அளவிலான யுரேனியம் செறிவூட்டல் கையிருப்புகள் இருப்பதாகவும் இது எலோ கேக் யுரேனியமாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த யுரேனியம் கையிருப்பை பயன்படுத்தி எலோ கேக்கை பயன்படுத்தி அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியாது. இருப்பினும் இந்த எலோ கேக் யுரேனியத்தையும் ஏனைய அணுசக்தி உபகரணங்களையும் முழுமையாக திரும்ப பெற்றுவிட வேண்டும் என்றும் அல்லது முழுமையாக அளிக்கப்பட்டு விட வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் சர்வதேச அணுசக்தி நிறுவனமும் கடந்த 2 மாதங்களாக தம்பி ஜூலானின் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். வெனிசுவேலாவின் களத்திலே பல தசாப்தங்களுக்கு முன்பு மேற்கொள்ளப்பட்டிருந்த யுரேனியம் கையிருப்புகளையும் அமெரிக்கா திரும்ப பெற்றது. 2 மாதங்களுக்கு முன்பே வெனிசுவேலாவின் களத்தில் இருக்கக்கூடிய பழமையான யுரேனியம் கையிருப்புகளையும் அமெரிக்கா முழுமையாக திரும்ப பெற்றது. இதே போன்றே தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் தம்பி ஜூலானியோடும் பல பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இதற்கான அனுமதியையும் பெற்றுக்கொண்டு சிரியாவின் களத்தில் இருக்கக்கூடிய அணுசக்தி திறன்களை முழுமையாக நீக்குவதற்கான எலோ கேக் யுரேனியம் கையிருப்பை முழுமையாக பெற்றுக் கொள்வதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் சிரியாவின் களத்தில் இருக்கக்கூடிய அணுசக்தி எலோ கேக் யுரேனியங்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டுவிடும் என்றும் அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டுவிடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது அப்பா டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக அண்ணன் நெட்டன்யாஹுவினுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாக தம்பி ஜூலானி சிரியாவின் களத்தில் இருக்கக்கூடிய அணுசக்தி திறன்களை முழுமையாக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடம் அமெரிக்க இராணுவத்திடம் ஒப்படைத்துள்ளார். அடுத்து கடந்த 3 நாட்களாக லெபனானிய அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ரோம் நகரிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள் முற்றுமுழுதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சாதகமான பேச்சுவார்த்தைகளாகும். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளுடைய மிக முக்கியமான நோக்கம் லெபனானிய களத்தில் லெபனானிய அரசாங்கம் லெபனானிய அரசு இராணுவத்தை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா இராணுவத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்பதாகும். இதற்கமைவாகவே ரோம் நகரில் நடைபெற்றிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளிலும் லெபனானிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் வழங்கியுள்ளன. எப்படியாவது லெபனானிய களத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்தை முடக்குவதற்காக ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக போராடுவதற்காக லெபனானிய அரசு இராணுவத்தினை களமிறக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நேரடியான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்படியான நிலைமையில் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மோதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அதே போன்று நபட்டியாவினுடைய அலியல் தாகிர் மலையுச்சி பிரதேசத்திலே மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய
ரத்வான் படைப்பிரிவினரும் அலியல் தாஹிர் பிரதேசத்திலே உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் அலியல் தாஹிர் பிரதேசத்திலே ஒரு பகுதியிலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய உயரடுக்கு போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் முற்றுகைக்குள் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். ரஃபாவிலே எவ்வாறு பலஸ்தீனிய போராளிகள் சுரங்கப்பாதைக்குள் சிக்கிக் கொண்டார்களோ அதே போன்று அலியல் தாஹிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை ஒன்றில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய உயரடுக்கு போராளிகளும் தற்போது சிக்கிக் கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 12 தொடக்கம் 18 வரையிலான ஹிஸ்புல்லா போராளிகள் இவ்வாறு சிக்கிக் கொண்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த சுரங்கப்பாதையினுடைய நுழைவாய்கள் இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதே நேரம் குறித்த சுரங்கப்பாதைக்குள்ளே நுழைவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பயப்படுகின்றது. மேலும் குறித்த சுரங்கப்பாதையில் இருக்கக்கூடிய நுழைவாயில்களை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா ராணுவத்தின் உயரடுக்கு படைப்பிரிவினர் தொடர்ச்சியான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். முற்றுகையிடப்பட்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகள் சரணடைவதற்கு விரும்பவில்லை. இதன் விளைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே முற்றுகைக்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகளின் மூலமாக கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் சரணடைவதற்கு மறுப்பு தெரிவிப்பதாகவும் பின்வாங்குவதற்கு மறுப்பு தெரிவிப்பதாகவும் லெபனானிய களத்தினுடைய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இதனால் தற்போது நபட்டியாவினுடைய அலியல் தாஹிர் பிரதேசத்திலே உச்ச மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. அடுத்து நேற்றைக்கு முன்தினம் ஈரானிய IRGC இராணுவத்தின் குதுஸ் படைப்பிரிவினுடைய தலைமை தளபதி இஸ்மாயில் கானி அவர்கள் ஈராக்கிலே களமிறங்கியிருந்தார். ஈராக்கினுடைய எதிர்ப்பு குழுக்களான PMF படைக்குழுக்களோடும் காத்திப் ஹிஸ்புல்லா படைக்குழுக்களோடும் இன்னும் சில முக்கியமான தலைவர்களோடும் அவர் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். வருகின்ற செப்டம்பர் மாதம் 13ஆம் திகதிக்குள்ளே ஈராக்கிய படைக்குழுக்கள் தங்களுடைய ஆயுதங்களை கீழே வைத்துவிட வேண்டும் என்றும் ஈராக்கிய அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்றும் ஈராக்கினுடைய புதிய பிரதமர் அலி அல் ஜெய்தி அவர்கள் தொடர்ச்சியான வலியுறுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கமைவாக சில காய் நகர்த்தல்களையும் அலி அல் ஜெய்தி மேற்கொண்டுள்ளார். அதே நேரம் கடந்த வாரம் சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களும் பிற்படுத்தப்பட்டிருந்தன. ஈராக்கிய களத்தில் எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்கக்கூடிய வேலை திட்டங்களை அலி அல் ஜெய்தி மேற்கொள்ளக்கூடாது என்றும் இதற்கு ஈடாகவே நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு எதிரான தாக்குதல்களை பிற்படுத்தியுள்ளோம் என்றும் சில தகவல்களும் வெளியாகி இருந்தன. இப்படியான நிலைமையிலேயே குதுஸ் படைப்பிரிவினுடைய தலைவர் இஸ்மாயில் கானி அவர்கள் ஈராக்கில் களமிறங்கி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டுள்ளார். இதன்போது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராக ஈராக்கினுடைய புதிய பிரதமர் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்கக்கூடாது என்றும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பதிலிருந்து ஈராக்கிய பிரதமர் முழுமையாக பின்வாங்கிவிட வேண்டும் என்றும் இதற்கமைவாக பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இஸ்மாயில் கானி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த எச்சரிக்கைகளையும் மீறி ஈராக்கிய பிரதமர் அலி அல் ஜெய்தி அவர்கள் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவதற்கான முயற்சிகளை எடுப்பது ஈரானினுடைய முதுகில் குத்துவதற்கு சமனானது என்றும் இஸ்மாயில் கானி அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இஸ்மாயில் கானி அவர்கள் ஈராக்கிய களத்திலே IRGC இராணுவத்தின் நேரடியான கட்டுப்பாட்டுக்கு கீழால் இயங்கக்கூடிய போராளிகளையும் தலைமைகளையும் சந்தித்து விசேட ரகசிய கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். இதன்போது அடுத்த கட்ட போரிலே எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் யமன் ஹவுதிகளுக்கு ஆதரவாக எவ்வாறு களமிறங்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் சவுதி அரேபியாவுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்கள் தொடர்பாகவும் சில முக்கியமான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து கடந்த மாதம் துருக்கியிலே நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டின் போது டொனால்ட் ட்ரம்பை அமெரிக்க இராணுவத்தினர் பாதுகாப்பு படைப்பிரிவினர் உணவு ட்ரக் வண்டியின் மூலமாக நகர்த்தி பாதுகாப்பாக அமெரிக்காவுக்கு கொண்டு வந்திருப்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருந்தன. நேற்றைய காணொலியில் இவை தொடர்பான தகவல்களை நான் குறிப்பிடவில்லை. அதே நேரம் டெலிகிராம் சேனலில் இவை தொடர்பான தகவல்களை நான் முழுமையாக வெளிப்படுத்தியுள்ளேன். அதிகளவான ஊடகங்கள் இந்த தகவல்களை வெளியிடுவதனாலேயே குறித்த தகவல்களை நானும் காணொலிகளில் குறிப்பிடவில்லை. இருப்பினும் டெலிகிராம் சேனலில் இணைந்து கொண்டிருப்பவர்களுக்கு குறித்த தகவல்களை டெலிகிராம் சேனலில் முழுமையாக பார்வையிட்டிருக்க முடியும். அத்தோடு இந்த தகவல்களில் இருக்கக்கூடிய செய்திகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயத்தையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஜூலை மாதம் துருக்கியிலே நடைபெற்ற சம்பவம் தொடர்பான காணொலிகள் வெளியிடப்பட்டிருந்தன. குறித்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் துல்லியமான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் இந்த தகவல்கள் அனைத்தும் அமெரிக்க உளவுத்துறையின் மூலமாகவே கசியவிடப்பட்டுள்ளன. வேண்டுமென்று தான் இந்த தகவல்களை தற்போது இவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். அமெரிக்க ஊடகங்களும் இந்த தகவல்களை பெற்றுக்கொண்டே தற்போது குறித்த செய்திகளையும் வெளியிட்டுள்ளார்கள். எனவே இப்படியான நிலைமையில் தற்போது இந்த செய்திகள் வெளியிடப்படுவதற்கான காரணம் என்ன என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குறித்த செய்தி வெளிப்படுத்தப்படுவதற்கு கசிய விடுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான காரணத்தினை தெரிந்து கொள்வதன் மூலமாகவே உலக அரசியலையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்.
அதாவது இந்த செய்திகள் கசியவிடப்படுவதற்கு மிக முக்கியமாக 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை படுகொலை செய்வதற்கு ஈரான் திட்டமிட்டு வருகின்றது என்கின்ற விடயத்தினை பிரச்சாரம் செய்ய வேண்டும். இந்த பிரச்சாரத்தின் மூலமாக ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை நியாயப்படுத்த முடியும். அமெரிக்க அதிபரை படுகொலை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய ஈரானை முடக்குவதற்காகவே நாங்கள் ஈரானுக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டோம் என ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை நியாயப்படுத்துவதற்கும் இந்த காரணத்தை பயன்படுத்த முடியும். இரண்டாவது காரணம், ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிப்பதற்கு டொனால்ட் ட்ரம்பையும் அவருடைய நிர்வாகத்தையும் அவசரமாக தள்ளுவதாகும். அமெரிக்காவின் CIA உளவு பிரிவு, மொசாட் உளவு பிரிவு ஒன்றிணைந்தே செயற்படுகின்றன. மேலும் தொடை நடுங்கி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு பயப்படுகின்றார். அதிகளவான அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்களின் ஆலோசனைகளுக்கு அமைவாக டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆலோசகர்களின் அமைவாக டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பயப்படுகின்றார். எனவே இப்படியானதொரு நிலைமையில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை துரிதப்படுத்துவதற்கும் ஈரானுக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான உத்தரவுகளை டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக பிறப்பிப்பதற்கும் கசிவடைந்திருக்கக்கூடிய தற்போதைய சம்பவம் மிக முக்கியமான காரணியாகவும் மாறப்போகின்றது. அதாவது கசிவடைந்திருக்கக்கூடிய இந்த தகவல்கள் டொனால்ட் ட்ரம்பை ஒரு பயந்த அதிபராகவே காண்பிக்கும். அமெரிக்க வல்லரசினுடைய அதிபர் இவ்வாறு பயந்து நடுங்கி உணவு ட்ரக் வண்டியில் தப்பி ஓடுவதா என்கின்ற கேள்விகளையும் எழுப்பும். எனவே இந்த சங்கடத்திலிருந்து தன்னுடைய கௌரவத்தினை காப்பாற்றுவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான உச்சக்கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான உத்தரவுகளையும் அவசரமாக பிறப்பிப்பார். எனவே இந்த காரணங்களுக்காகவே அமெரிக்க உளவுத்துறையும் மொசாடினுடைய உளவுத்துறையும் திட்டமிட்டு இந்த தகவல்களை கசியவிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இந்த தகவல்கள் கசிவடைந்ததற்கு பின்பு ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை அவசரமாக மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வருகின்றார். மேலும் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை நியாயப்படுத்துவதற்கான காரணிகளும் தற்போது அமெரிக்க இராணுவத்திற்கும் அமெரிக்க உளவுத்துறையினருக்கும் கிடைக்கப் பெற்றுள்ளன. இதற்கமைவாக அடுத்த கட்ட பிரச்சாரங்களையும் அவர்களுக்கு மேற்கொள்ள முடியும். அத்தோடு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் மொஹசன் ரெசாய் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறக்கப் போவதில்லை. அமெரிக்கா தன்னுடைய போக்கை மாற்றி ஈரானினுடைய நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் வரை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறக்கப் போவதில்லை. லெபனான் மற்றும் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்கள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். மேலும் நாங்கள் மத்தியஸ்தர்களிடம் கூறியிருக்கக்கூடிய ஏனைய நிபந்தனைகளும் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். அதுவரைக்கும் நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறக்கப் போவதில்லை என ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் மொஹசன் ரெசாய் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது பேச்சுவார்த்தைகள் முடக்கப்பட்டுள்ளன. கத்தார் மற்றும் பாகிஸ்தானிய அடிமை மத்தியஸ்தர்கள் சில கருத்துக்களை வெளியிட்டாலும் களத்தினுடைய யதார்த்தத்திலே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. ஏனென்றால் மசூத் பெதஷ்கியானுடைய அரசாங்கம் தற்போது முழுமையாக முடங்கிவிட்டது. ஈரானிய உச்ச தலைவருடைய அதிரடியான காய் நகர்த்தல்களின் விளைவாக ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையானது தற்போது ஈரானிய உச்ச தலைவரின் நேரடியான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது. மேலும் ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய அனுமதி இல்லாமல் மசூத் பெதஷ்கியானுடைய அரசாங்கத்தினால் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க முடியாது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாது. புதிய பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ள முடியாது. எனவே தற்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்ற நிலைமைகளும் உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. மேலும் இந்த தடவை அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான வித்தியாசமான ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றன. அதாவது கடந்த தடவையை போன்று நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம் என்று கூறிவிட்டு தாக்குதல்களை ஆரம்பிக்காமல் இந்த தடவை ஆச்சரிய தாக்குதல்களாகவே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றது. இதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகமாக களத்தில் காணப்படுகின்றன. டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களும் அமெரிக்க அதிகாரிகளுடைய கருத்துக்களும் இதனை பிரதிபலிக்கின்றன. பெரும்பாலும் இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் அல்லது இந்த வார இறுதியில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. இப்படியான நிலைமையிலேயே ஈரானிய IRGC இராணுவம் அதிரடியான அறிவிப்பொன்றையும் வெளியிட்டது. ஈரானுக்கு எதிராக மீண்டும் அமெரிக்கா உச்சக்கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்தால் 100,000கணக்கான மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய எரிசக்தி கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். 100கணக்கான மின் உற்பத்தி நிலையங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம். பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோடு தொடர்புபடாத அனைத்து தளங்களை இலக்கு வைத்தும் உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். உலகளாவிய இணைய கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் எங்களுடைய அடுத்த கட்ட தாக்குதல்கள் யாரும் எதிர்பார்க்காத வீரியமான தாக்குதல்களாகவே அமைந்திருக்கும் என ஈரானிய IRGC இராணுவம் அதிரடியான அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளது.
அடுத்து யெமனின் களத்திலே மோதல்கள் உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய இந்த நிலைமையில் சவுதி அரேபிய ஜியோனிஸ்ட் அடிமைகள் ஓமானிய மத்தியஸ்தர்களை ரகசியமாக தொடர்பு கொண்டு அவசர கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். 2028ஆம் ஆண்டு யெமன் ஹவுதிகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் ஓமானிய மத்தியஸ்தர்கள் மூலமாகவே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு ஒப்பந்தம் முடிக்கப்பட்டிருந்தது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது அவசரமாக சவுதி அரேபிய அடிமைகள் யெமன் ஹவுதிகளுடைய அடியை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஓமானிய மத்தியஸ்தர்களின் காலில் விழுந்துள்ளார்கள். எப்படியாவது அவசரமாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு யெமன் ஹவுதிகளுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தத்தை முடிப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்குமாறு சவுதி அரேபிய ஜியோனிஸ்ட் அடிமை தலைமைகள் கெஞ்சியுள்ளார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து ஓமானிய மத்தியஸ்தர்களும் யெமன் ஹவுதிகளுடைய தலைமைகளோடு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே யெமன் ஹவுதிகளுடைய தலைமைகள் ஓமானிய மத்தியஸ்தர்களுக்கு தங்களுடைய தெளிவான நிலைப்பாட்டையும் எத்தி வைத்துள்ளார்கள். அதாவது சவுதி அரேபியா ஒட்டுமொத்த முற்றுகைகளையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். யெமனின் களத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய படைகளை முழுமையாக திரும்ப பெற வேண்டும். சவுதி அரேபிய அதிகாரிகள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் பின்வாங்கிவிட வேண்டும். எங்களுடைய அரசாங்கத்தை யெமனினுடைய சர்வதேச அரசாங்கமாக அங்கீகரிக்க வேண்டும். யெமன் மக்களுக்கான உரிமைகளை முழுமையாக வழங்க வேண்டும். யெமனுக்குள்ளே எந்த ஒரு தாக்குதல்களையும் இதற்கு பிறகு மேற்கொள்ளக்கூடாது. மேலும் எங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே எங்களுடைய நிபந்தனைகளை முழுமையாக ஒப்புக்கொள்வதற்கான சம்மதத்தினை சவுதி அரேபிய அரசாங்கம் எங்களுக்கு வழங்க வேண்டும். எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் பேச்சுவார்த்தைகளை கூட நாங்கள் ஆரம்பிக்க போவதில்லை. மேலும் சவுதி அரேபியா எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சவுதி அரேபியாவை நாங்கள் போர்க்களத்தில் முழுமையாக பார்த்துக் கொள்கின்றோம். போர்க்களத்தில் சவுதி அரேபியாவை எவ்வாறு பின்வாங்க செய்ய வேண்டும், சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகளுடைய பிரதேசங்களை எவ்வாறு மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதனால் நாங்கள் முழுநீள போருக்கும் தயாராகவே இருக்கின்றோம் என யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தலைமைகள் ஓமானிய மத்தியஸ்தர்கள் மூலமாக சவுதி அரேபிய அடிமைகளுக்கு தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக பாபல் மண்ட பிரதேசத்திலே சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கான ஆயுதங்களை வழங்கக்கூடிய மிக முக்கியமான கப்பல் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மோக்கா துறைமுகத்திற்கு அருகாமையில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆயுத கப்பலை இலக்கு வைத்தே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலானது மூழ்கடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று நள்ளிரவிலிருந்து அதிகாலை வரையில் மோக்கா துறைமுகத்தை இலக்கு வைத்தும் மாரி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்தும் மிக முக்கியமான கட்டளை தளமான தடாவின் கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் உச்சேவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த தடாவின் கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான ஆயுத கிடங்குகள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களிலே 9 சவுதி அரேபிய அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கொல்லப்பட்ட சவுதி அரேபிய அதிகாரிகளையும் கூட்டுப்படை அதிகாரிகளையும் அள்ளிச் செல்வதற்காக சவுதி அரேபிய சரக்கு விமானங்கள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்று காலை முக்கல்லா பிரதேசத்தில் இருக்க கூடிய அல் ரய்யான் விமான நிலையத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களினால் குறித்த விமான நிலையம் முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதாகவும் 3க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் ராடர் கருவிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஏடன் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்த கட்டமாக முக்கல்லா துறைமுகத்தை இலக்கு வைத்தும் யெமன் ஹவுதிகள் தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.